நீங்க டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும்போது ஏமாறக்கூடாதுன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் எப்படின்னு சொல்றேன். நீங்க டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறதுக்காண்டி கடைக்கு போனீங்கன்னா, அந்த நாக்கடைக்காரவங்க 1 கேரட் டைமண்ட் தான் உங்களுக்கு சேல் பண்ண பார்ப்பாங்க. இதுல என்ன ப்ரோ பிரச்சனை தானே கேட்குறீங்க? நீங்க 1 கேரட் டைமண்ட் வாங்குனா, கண்டிப்பா அந்த நாக்கடைக்காரங்களுக்கு தான் லாபம். ஏன்னா, நீங்க 1 கேரட் டைமண்ட் வாங்குறதுக்கு பதிலா 0.9 கேரட் டைமண்ட் வாங்குனீங்கன்னா 40% நீங்க சேவ் பண்ணலாம். அது எப்படின்னா 1 கேரட் டைமண்டோட பிரைஸ் வந்து 0.9 கேரட்டோட பிரைஸோட 40% அதிகமா இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம் 40% பிரைஸ்ல டிஃபரெண்ட் இருக்கிறதுனால அந்த டைமண்ட்ஸோட அப்பியரன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு. இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. 1 கேரட் டைமண்டுக்கும் 0.9 கேரட் டைமண்டுக்கும் அப்பியரன்ஸ்ல பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஸோ நீங்க 40% அதிகமா பே பண்ணி 1 கேரட் டைமண்ட் வாங்குறது நீங்க ஏமாறுறதுக்கு சமம் தான். ஸோ இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் டைமண்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்க துஃபைல் கிட்டத்தட்ட 5+ இயர்ஸா ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில இருக்கேன்.